வெல்கம் டு அவர் சேனல். ஒரு ஜவ்வரிசி பாயசத்தை 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற கெஸ்ட்டுக்கும் கொடுத்து அசத்தணுமா? அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லியிருக்கேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாயசம் செய்கிறதுக்கு முதல்ல அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. ஜவ்வரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம பால் காசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் அளவு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணலாங்க. இப்போ இந்த மாதிரி மறுபடியும் கொதித்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக ஜவ்வரிசியை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஜவ்வரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி செய்கிறதுனால ஜவ்வரிசி எல்லாமே தனித்தனியாக முத்து முத்தாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வரும்போது மறுபடியும் ஒரு கரண்டி அளவுக்கு சில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், மறுபடியும் ஜவ்வரிசிலாம் கொதித்து வந்ததும் மறுபடியும் ஒரு கரண்டி அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஜவ்வரிசிலாம் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். ஜவ்வரிசியை அதுக்குள்ளே விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜவ்வரிசி உள்ள வரைக்கும் வெந்திருக்கான்னு தெரியுங்க. இப்போ பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகி கண்ணாடி பதத்தில் இருக்குது ஜவ்வரிசி எல்லாமே. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற தண்ணியோட குவான்டிட்டி கம்மியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய பாயசத்தோடைய கன்சிஸ்டன்சி திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு தட்டி வச்சுருக்கிற ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேங்க. இதில் கிஸ்மிஸ் பழத்தையும் நறுக்கி வச்சுருக்கிற முந்திரியும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட முந்திரி மட்டும்தாங்க இருக்குது, அதனால் நான் முந்திரி மட்டும்தான் சேர்க்குறேன். உங்கள் கிட்ட ஆல்மண்ட்ஸ் இருந்தாலும் அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காசி வச்சுருக்கிற பால், ஜவ்வரிசி, ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸில் தேவையான அளவுக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இது நம்ம ரெகுலராக செய்கிற பாயசம் ஃப்ளேவரில் தாங்க இருக்கும். இதை நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். அடுத்து தேவையான அளவுக்கு ஜவ்வரிசியை இன்னொரு கிளாஸில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக பாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்துக்கிறேங்க. இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஹாட்டாவோ இல்லைன்னா சில் பண்ணியோ நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்த ஃப்ளேவர் செய்கிறதுக்கு மறுபடியும் தேவையான அளவுக்கு ஜவ்வரிசியை கிளாஸில் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு பாலும் சேர்த்துட்டு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸை ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே ரோஸ் எசன்ஸ் கிடைக்கும், அதையும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் கிடைக்கலன்னா ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இது மேலே கார்னிஷிங்க்கு ட்ரை ரோஸ் பெட்டல்ஸும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம்.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசியில் பால் ஆட் பண்ணாததுனால நம்ம தனியாக கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம ஒரு வாட்டி சர்வ் பண்ணும்போது நட்ஸை கடைசியாக சேர்க்குறதுனால நட்ஸு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவே இருக்குங்க. ரெகுலரான பாயசம் செய்து சர்வ் பண்ணுறத விட இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.